ஆம் நான் இதற்கு வாக்களிக்கிறேன், நான் ஆதரவை தருகிறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களாம் இவன் இவன் என்னடா யாரப்பா நம்மளோட இருந்துகிட்டு ஆதரவை தெரிவிச்சிருக்காள் அப்படின்னு எல்லாம் பதற்றதம் ஆகிட்டாங்க. ஜனாதிபதி இப்ப கடந்த 15 வருஷமா இந்த மாநகர சபையில் நடந்த ஊழல் எல்லாம் தேட சொல்லி 3 அடங்கிய ஒரு ஆணைக்குழுவை நியமிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல தங்க முலாம் பூசப்பட்ட மலசல கூடம் தான் முன்னாள் மேயர் பயன்படுத்தி இருக்காங்க. டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் எங்களுடைய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவே நாட்டின் ஜனாதிபதி என்றார். டிசம்பர் வெனකොට சஜித் மாத்த ஜனாதிபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அந்த மாதிரிதான் இது. ஹலோ அண்ணா, வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கிறீங்க? நீங்க சிறப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்க சிறப்பா இருந்தா தான் நாங்களும் உங்களோட சிறப்பா இருக்கலாம். இன்றைக்கு கட்டாயம் உங்களை சந்திக்கணும், பல வேலை பழுக்களின் மத்தியிலும் உங்களோடு நாங்க இணைந்து கொள்ளணும் வந்தாங்க. அப்ப உண்மைக்குமே எங்களுடைய லங்கா ஸ்ரீ நேயர்கள் இதுவரை காலம் எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய செய்திகளுக்கு ஆவலாக காத்திருந்து செய்திகள் வெளியானதுமே ஆர்வமா முன்கூட்டி முண்டி அடித்து கொண்டு வந்து செய்திகளை பார்த்து அதை பகிர்கின்ற எங்களுடைய கோடிக்கணக்கான உலகளாவிய ரீதியில் பறந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ஜனவரி 1 புத்துணர்ச்சியோட எல்லாரும் வருடத்தை ஆரம்பித்திருப்பாங்க. ஆங்கில புது வருடம், தமிழ் புது வருடம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு 2 வாரங்கள் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இப்போது ஆங்கில புது வருடத்துக்குள் ஒட்டுமொத்த உலகமும் கால் வைத்திருக்கின்றது. தமிழர்களாகிய நாமும் இன்றைக்கு ஆங்கில புது வருடத்துக்குள் கால் வைத்திருக்கிறோம். பலருக்கும் பல எதிர்பார்ப்பு. அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், நகைக்கு விலை கூடுது, அங்கால அதுக்கு விலை கூடுது, வீட்டுக்கு விலை கூடுது, வளவுக்கு விலை கூடுது, எல்லாத்துக்கும் விலை கூடுது. சாமி என்ன சாமி இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் கோயிலா எழுதிறாங்கிறாங்க. இனி கோயில்ல காலையிலே நாங்க காலையிலே போயிட்டோம், சிவன் கோயிலுக்கு போனோம், அப்புறம் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு போனோம், அப்புறம் பள்ளிவாசலுக்கு போனோம், விகாரைக்கு போனோம். எல்லா இடமும் மக்கள் இப்படி வழிபாடு செய்யறாங்க. ரொம்ப பயபக்தியா வந்து காலையிலேயே நல்லா புத்தாடைகள் எல்லாம் அணிந்து ரொம்ப உற்சாகமா காலையிலே கோவில் குளம் எல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு ஆரம்பமாகிற இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பாக சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த ஒரு வருடமா அமையணும்னு அதெல்லாம் ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த பிரார்த்தனைகள் எல்லாருக்கும் நிறைவேற நாமும் வாழ்த்துக்கிறோம். படம் தெரியும் என்ன செய்தி? தலதா மலைக்கு ஜனாதிபதி போயிருக்கிறார். வளமையா ஜனாதிபதி போனா தலதா மலை அப்படி வேற யாரும் கும்பிட இல்லாது உடனே வந்துடாங்க. அனுரவுக்கு செம்படிக்கிறீங்க நடந்த விஷயத்தை தான் வாப்பா சொல்றேன். நாங்க ஒன்றும் சொல்லல வாப்பா. பிறகு 1ஆம் தேதியில வந்து பொறிஞ்சு காட்டுறீங்க. நீங்க அனுரவுக்கும் புலண்டா பிழைக்கு அடி இருக்கு, அதுக்கு நாங்க சுட்டி காட்டுவோம். அதுல எங்களோட அனுர தோழர் வந்து ஏன் எங்களை விமர்சிக்கிறேன், சரியனும் பிழைய புலன் இல்லையா? அப்ப ஒரு தலதாமலையில எல்லா இடமும் வழிபட்டு கொண்டிருக்கக்குள்ள மக்களும் அங்க இங்க ஓடி தெரிஞ்சிருக்கிறான். டில்சா சாதாரணமா உடனே எல்லா வழிபாடுகள்ல ஈடுபடும் போது ஜனாதிபதி அவர் சாதாரணமா அவரோட கோவிலோட போயிட்டு ஆசீர்வாதம் பெற்று வழிபட்டு வந்திருக்காரு. எந்த ஒரு கடுபடியுமே இல்லையா டில்சா? அங்க எங்க இதுல தலதாமலையில அதை விட எல்லாருடைய செல்ஃபி எடுத்திருக்கிறார். எல்லாரும் செல்ஃபி எடுத்து அப்படி சொல்லி ரணகலம். என்ன பிரச்சனை? ஜனாதிபதி மாதிரிலாம் பென்ஷன்ல போனது பிறகு ஜனாதிபதியான இவர் ஒரு நாள் தான் இந்த பென்ஷனுக்கு போக முதல் ஜனாதிபதியா வந்தது. அதால இவர் நின்று எடுக்கலாம் தானே செல்வி ஒரு மாதிரியா. டில்சான் இன்னும் ஒரு விஷயமங்கள கதைப்படு. இன்னும் ஜனாதிபதி தண்ட கைங்கரியத்தை காட்டிட்டாராம் இங்க எங்கட மாநகர சபையில கொழும்புலன்னு சொல்லி முஜிபுல் ராவ் மாநகர. எனக்கு ஒரு சந்தேகம் டில்சான், எனக்கு ஒரு சந்தேகம். முஜிபுல் ரஹ்மான் ஏன் இந்த அந்த என்ன மாநகர சபை காணி வந்து முஜிபுல் ரஹ்மான் காணிய அவர் ஆசைப்படுறாலும் தெரியாது. அது அவரோட பேர் எழுதிகளோடு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டதான். இப்ப இந்த மாநகர சபையை பத்தி பேசினாலே பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாரு.
வாய்ஸ் கட் கொடுக்கறதா இருந்தாலும் எது அதை பத்தி பேசினாலும் சரி, அவரத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அதை பத்தி பேசுறாரு. நேற்றைய தினம் இந்த பாதீடு 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு பட்ஜெட் அரசாங்க தரப்பு வெற்றி பெற்றிருக்கு. ஒன்றிணைந்த எதிர்கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கும் பல காரணங்களை முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்லியிருந்தாரு. அவர் முக்கியமா சொன்னது 2 பேரோட போன் ஓஃப்ல இருக்கு. இன்னொருத்தர் உறுப்பினருடைய மனைவிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவரு அவசரமா போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சுனாரு. அதே மாதிரி எதிர்கட்சியில் இருக்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் அவரு எதிர்பார்க்காத மாதிரி ஓட் பண்ணிருக்காரு. சோ ஏதோ நடந்திருக்கு, இதுக்கு பின்புலத்துல ஏதோ நடந்திருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதி இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த வெற்றியை பெற்றிருக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டாரு. நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு ஒரு மாநகர சபைக்கு பயன்படுத்துறேன். எனக்கு என்னடா பெரிய வேடிக்கையா இருக்கேன்டா. இல்ல இதுல முஜிபுர் ரஹ்மான் உண்மையில ஒரு நான் மதிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்னன்னு சொன்னால் அவர் அந்த மிகவும் ஆணித்தரமா கருத்துக்களை கூறும். அந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் 2 தரம் முதல்வர் கண்ட தத்துணிவுல அந்த வரவு செலவு திட்டத்தை முன்னகத்தலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுகளை கொண்டு செல்றதுல ஒரு இழுபறி நிலை இருக்கும். ஆனா அதுல ஒரு நெருக்கடி நிலை இல்லைன்னு தான் இப்ப கூறப்படுது. வேற டீல்ஸ் வாக்களிச்ச பெண்மணி தொடர்புல உடனடியா உண்மைக்குமே அவங்க நேற்று அவங்களுக்கு இப்ப நிறைய பயந்துட்டாங்க. அவங்க மனசாட்சி ரீதியா நான் இதற்கு வாக்களிக்கிறேன், நான் ஆதரவை தருகிறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்கள இவனடா யாரப்பாவ நம்மளோட வந்துகிட்டு ஆதரவை தெரிவிச்சிருக்காளா அப்படின்னு எல்லாம் பதற்றதம் ஆகிட்டாங்க. அதுல மேயர் வேற அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது எப்படா இவங்க நமக்கு சம்மந்தமே இல்ல, இவங்க நமக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஆனா அதெல்லாம் முடிஞ்சதுமே அந்த மாநகர சபை உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து அளிக்கும் போது சொல்லியிருக்காரு, முதல் தடவை இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கான காரணம் ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க அரசியல் ரீதியா அவங்க எதிர்க்க வேண்டியது அந்த கட்டாயமா இருந்திருக்கு அந்த நேரத்துல முதலாவது வாசிக்கும் போது. அப்ப இரண்டாவது வாசிக்கும் போது அவங்க சொல்றாங்க பாயிண்ட், மனசாட்சி ரீதியா அவங்க யோசிச்சு பார்த்திருக்காங்களாம், கொழும்பு மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சதில் தப்பு இல்லை. அவங்க மனசாட்சிக்கு துரோகம் நினைக்காம அவங்க வெளிப்படையா அவங்க உண்மையா அந்த இடத்துல வாக்களிச்சதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல ஏற்றி வாங்கினதா ஒரு சில தகவல் இருக்கு. ஏன்னா ஏசி இருப்பாங்க தானே, நீங்க எப்படி கட்சியில கொள்கையை மீறி செயற்படலாம். அவர் விடயம் சொல்றான்னு சொன்னா, கொழும்பு நகரம் அனுபவிக்கிற துன்பத்தோட ஒப்பிடக்குள்ள எனக்கு எதிர்த்து வாக்களிக்கிறது 2வது தரம் மனசு வரல. இந்த மக்கள் படுற அவலங்களை பார்க்கக்குள்ள எனக்கு இந்த மக்கள் படுற அவலங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு பெரும் நிதி வந்திருக்குது, இந்த மாநகரத்தை அப்படியே அதை அபிவிருத்தி செய்வோம்னு சொல்லி நான் தன்னிச்சையா தான் முடிவெடுத்தேன். நான் யார்கிட்டையும் எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்கல. இப்ப அவக்கு பணம் வாங்கினது அப்படி இப்படின்னு ஒரு என்ன சொல்ற சிங்கப்பெண் என்று கூறிய என்ன சொல்ற முஸ்லீம் காங்கிரஸ் இன்றைக்கு அவ வெள்ளி நகையாடுது. என்ன உண்மைதான். இப்ப அவங்க சொன்னதை நாங்க சமரியா பார்க்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சியில் 60 உறுப்பினர் இருப்பதை உறுதிப்படுத்தவே முதலாவதாக எதிராக வாக்களித்தார். அப்படின்னா எதிர்த்தரப்பு ஒண்ணு இருக்கு, அரசாங்கத்தை அதாவது என்பிபியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஒன்றிணைந்த எதிர்கட்சி இருக்கு. அந்த எதிர்த்தரப்பின் இருப்பை உறுதிப்படுத்தத்தான் முதலாவது தடவை வாக்களித்ததாகவும் நானும் அதை உறுதிப்படுத்துவதற்கே முதலாவது தடவை வாக்களித்தேன். ஆனால் 2ஆம் முறை வாசிப்பின் போது வரவு செலவு திட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டி இருந்தது. அத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது நான் நன்கு அறிவேன். எதிர்கட்சிகளுக்கும் இது தெரியும். ஆனால் எதிர்கட்சியில் வேறொரு காரணத்தை முன்கொண்டு செயற்படுவது தெரிய வந்ததாலோ நான் சார்பாக வாக்களித்தேன். அதனால் நான் மக்களுக்கு முக்கியத்துவம் வழங்க தீர்மானித்தேன். பாரிய தொகை பணம் கொழும்பு மக்களுக்காக இந்த பாதையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன். எனக்கு யாரும் அழுத்தங்கள் கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை. எனது சுய விருப்பின் பேரிலேயே வாக்கை பயன்படுத்தினேன் அப்படின்னு நேற்றைய இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஊடகங்களுக்கு அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ மக்களுடைய நிலை உண்மைக்குமே கொழும்பு தலைநகராக இருக்கலாம், இலங்கையின் தலைநகராக கொழும்பு இருந்தாலும் கூட கொழும்புல பல பகுதிகள் இருக்கு. இதுல இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாம் ஹை கிளாஸ்
ரணில் விக்ரமசிங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க அந்த கொழும்பு 7ல. சரியா, கொழும்பாத்த குருந்து வத்தனா அது யாருக்கும் தெரியும். அது அந்த உயர் வகுப்பினர் ஹை கிளாஸ் ஆக்கள்லாம் வாழ்ற பகுதி தான் கொழும்பு 7. அதுக்கப்புறம் கொழும்பு 8, கொழும்பு 9 எல்லாம் தாண்டிட்டு இந்த கொழும்பு 10க்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா துன்பம் துயரம், மக்களுடைய வாழ்க்கை பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சோகதரத்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் இப்ப இந்த லேன்கள்னா வத்தன்னு சொல்றது அந்த இப்ப இந்தியாவுலன்னா சொல்லுவாங்க என்ன, குப்பத்து வாழ்க்கை. அந்த குப்பத்து வாழ்க்கை அந்த பேர் இல்லாம இங்க கொழும்பு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன தோட்டங்கள், சின்ன சின்ன வீடுகள், நெருக்கம். அதுல கால்வாய்கள் சரியான அமைப்புகள் இல்ல, ட்ரைனேஜ் லைன் பிரச்சனைகள் இருக்கு, தண்ணீர் பிரச்சனை இருக்கு, மின்சார பிரச்சனை இருக்கு. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் இந்த கொழும்பு 10க்கு அப்புறம் வாழ்ற மக்கள் 10, 11, 12, 13, இதுல 13, 14, 15 எல்லாம் ரொம்ப மோசம். கொட்டேனா, மட்டக்குழி, கிராண்ட் பாஸ் இந்த பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாளிகாவத்த, பஞ்சிகாவத்த, மரதான தெமட்ட கூட இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்றாட உழைப்பு, அன்றாட கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இவங்கள இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதைத்தான் இந்த எதிர்த்தரப்பினர் முதலாவதாக எதிர்த்தார்கள். ஆனா என்ன பிரச்சனைனா, ஜனாதிபதி இப்ப கடந்த 15 வருஷமா இந்த மாநகர சபையில் நடந்த ஊழல் எல்லாம் தேட சொல்லி 3 அடங்கிய ஒரு ஆணைக்குழுவை நியமிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல தங்க முலாம் பூசப்பட்ட மலசல கூடம் தான் முன்னாள் மேயர் பயன்படுத்தி இருக்காங்க. கோல்டு கமெண்ட் அப்படியெல்லாம் கதை இருக்கு. 50 அது சரி. ஏன்னா இடவருக்க கைய கொடுத்தாரு ஒரு இடத்துல, கைய கொடுத்தார் லீடர். அப்படி நீங்க என்னதான் சொல்லுங்க, எங்கட லீடர் ஒரு கருத்து சொல்றேன். நான் இப்ப அதைத்தான் தேடினேன். அவர் அரசியல்ல உண்மையில் அவர் ஒரு சாணக்கியர். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், ஒரு கருத்தை சொல்றார். நீ குருடனாகவும் செவிடனாகவும் ஊமையாகவும் இல்லாதிருந்தால் இந்த பயணத்திலே உன்னால் நிலைக்க முடியாது. நீ குருடனாகவும் செவிடனாகவும் ஊமையாகவும் இல்லாதிருந்தால் இந்த பயணத்திலே நிலைக்க முடியாது. அதாவது அரசியல் இருக்கிறனா குருடனா இருக்கணும், செவிடனா இருக்கணும், ஊமையா இருக்கணும். இந்த 3 கதாபாத்திரங்களும் தெரிந்தால்தான் இருக்க முடியும். அதனால்தான் நான் ஒரு லீடரா இருக்கிறேன் என்று சொல்லி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு மேடையில கூறுறேன். அப்படி கூறியிருக்கிறாண்டு. அதை கேட்டுட்டீங்களா? இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. கட்சி கட்டுப்பாடுகளை மீறினு சொல்றாங்க. 2012ஆம் ஆண்டு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு திவனகமு திட்டத்தை நிதியமைச்சின் சட்டமூலத்துக்கு ஏற்ப மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரங்களை மத்திய அரசுக்கு மாற்றுற திட்டத்துல முஸ்லிம் காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினர் வாக்களிக்கிறார். திவனகமு சட்டத்துக்கு ஆதரவாக அவர் மீது கட்சி எந்த ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கலையா. அது பெரிய குதிரை பேரம் பேசப்பட்டதா சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் ஒன்று இருக்கு. 8 செப்டம்பர் 2010 மஹிந்த ராஜபக்ச அரசால் 18ஆம் திருத்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது 20ஆம் திருத்த சட்டமூலம் கோத்தபாயவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் மக்கள் வழங்கிய ஆணையை துஷ்பிரயோகம் செய்கின்ற வகையில் வாக்களிப்பில் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். முஸ்லிம் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இடையில கொள்கையை மாற்றுவாங்க. இந்த பெண் மட்டும் ஒரு நல்லதுக்காக ஒரு காரியம் செய்திருக்கிறா, ஏன் அவ இப்படி செய்யறீங்கன்னு சமூக வலைத்தளவாசிகள் ஒரு பக்கம் கேள்வி ரொம்ப ரொம்ப விமர்சிக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்படி மக்களோட நல்லெண்ண அந்த பெண் இப்போது ஹீரோ ஆயிட்டாங்க. அவங்க ஹீரோ ஆயிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும், நான் இப்ப இது என்னத்தான் நம்ம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் வைக்கலன்னு சொன்னாலும் செய்ய. மாகாண சபை தேர்தல் நடந்தால் மேல் மாகாண சபையில என்பிபி ஒரு வேட்பாளர் அந்த பெண் நிச்சயம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கும் நினைக்கிறேன். ஆனா வெல்லுவா. அவ வேட்பாளரா போட்டால் அவ இப்ப இருக்கிற பீக்ல அவ வின் பண்ணுவான். அதோட மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் கட்சிகள் செல்வாக்குன்றது முழுமையா இல்லாம போகும். அவ நல்ல ஒரு பேசக்கூடிய வடிவா பேசுறா. அவ அந்த ஊடகவியலாளர் லீடர் சிங்கப்பண்ணு சொன்னது சரிதான். அதே மாதிரி தான் இந்த எஸ்ஜேபில ஒரு சிலர் ஆதரவா தெரிவிச்சவங்களுக்கு எதிராகவும் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் கிடைச்சது. அப்படியே கோபம்
நீங்க எப்படிராப்பா நாங்க கட்சி கொள்கையை மீறி நீங்க எப்படிராப்பா முடிவு பண்ணுவீங்க, ஆதரவு தெரிவிப்பீங்க, எல்லாம் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இப்ப கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கு. உங்களுக்கு அதாவது நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒரு ஆலோசனை. நீங்க அந்த பெரிய கட்சிகள்ல தேர்தல் கேட்காம சுயேட்சை குழுவா கேட்டீங்கன்னா நீங்க வீட்டுல கூடியிருந்து முடிவெடுக்கிறதா முடிவு. கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை டில்ஷானுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது, முதல் ஓட்டோ சின்னத்துல ஒரு ஆள் கேட்டவர். அவர் மேயரா இருந்தார். அவர் என்னன்னா ஐக்கிய தேசிய கட்சியில வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட உடனே சுயேட்சை குழுவில கேட்டவங்களுக்கு ஆதரவு அவர் தான் மேயரா இருந்தார். இப்படி நீங்க சுயேட்சை குழுவில இந்த உள்ளூராட்சி சபைகளை எதிர்கொள்ளுங்க, மாகாண சபைகளை எதிர்கொள்ளுங்க, பாராளுமன்றத்துக்கு கட்சிகளுக்கு கூட போங்க, மற்ற விஷயங்களே கட்சிக்குள்ள கூட உங்களுக்கு 1000 இப்ப முக்கியமே இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவாகிட்டு வராங்க. எப்படின்னா ஒரு தேர்தலின் போது ஒரு சில இடங்கள் இப்ப கடந்த கால தேர்தல்கள்ல பிழைகள் நடந்திருக்கு, அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப ஒவ்வொரு மாநகர சபை உறுப்பினர்களுடைய நடவடிக்கை, பேச்சு வழக்குகள், அந்த நாகரிகமற்ற ரீதியில பேசுறது, இன்னொருத்தர அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில அசிங்கப்படுத்துறது, அது மதி பாராளுமன்ற உறுப்பினர்களாம் மாநகர சபை உறுப்பினர்களாம் பண்ணை கூட தண்ணி போத்தலாம் அடிச்சு அந்த மாதிரியான ஆட்கள் அனுப்புனது மக்கள் செய்த பிழை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சோ அடுத்த கட்ட தேர்தல்கள்ல நான் நினைக்கிறேன் இதுல ஒரு பாரிய மாற்றம் ஏற்படும். இளம் சமுதாயம், இளைஞர்களுக்கு நீங்க வாக்களித்து பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த கடந்த கடைசி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு நிறைய இளைஞர்கள் மும்முரமா போட்டிட்டாங்க. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அந்த இடம் கிடைக்கல. அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க. உண்மைக்குமே இங்க மட்டக்குழியிலாம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஒவ்வொரு கட்சிக்கு வேலை செஞ்சாலும் கூட அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. நிறைய பிரச்சனைகள் கட்சி ரீதியா நடந்திருக்கு. கடைசி நேரத்துல சின்ன இளையவர்களுக்கு கொடுக்க முடியாது, மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம போயிருக்கு. நான் இப்ப சொன்ன ஆலோசனையை வடிவா எல்லாரும் கேட்டா, இந்த உங்களோட பிரதேசங்கள், நீங்க உங்களோட பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யறேன்னா நீங்க அங்க இருக்கிற ஒரு இளைஞர் அணியா சேர்ந்து ஒரு சுயேட்சை குழு போட்டு வலுவான சுயேட்சை குழு இன்னைக்கு மாநகர கட்சி தேவை. உங்களோட கட்சிக்கு கட்டுக்காசு மட்டும்தான் தேவை, நல்ல வேட்பாளர் தேவை. அந்த சுயேட்சை குழுவுற தலைவர் ஒழுங்கான ஆளா இருந்தா போதும். நீங்க நாங்கள சஜித்திட்ட போறீங்க, ஹக்கீம்கிட்ட போறீங்க, எல்லாரும் அதனால இனி நான் நினைக்கிறேன் இனி மக்கள் சிந்திக்கணும். இப்போ புது வருஷம் ஆரம்பமாகிருச்சு, அரசியல் ரீதியா முன்னுக்கு வரணும்னு ஆர்வமா இருக்கவங்க இளைஞர்கள் நீங்க பெரிய பெரிய கட்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க இறங்கி மக்கள் நலனுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நீங்க உங்க ஏரியாவில வேலை செய்யுங்க. இந்த அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை மேற்கொள்ளுதுன்னு சொன்னா அதுக்கு உங்களால முடிஞ்ச அளவான ஒத்துழைப்பை கொடுத்து நம்ம கிராமத்தை முதல் அபிவிருத்தி செய்வோம், அப்புறமா அந்த நகரத்தை அபிவிருத்தி செய்வோம், அப்புறம் நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு எல்லாத்தாலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். அதுதான் எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பாராக ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசோட வாழ்த்து செய்தியை சொல்லிருப்போம். அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்லிருக்கேன். இவர் எங்கட பேர் கபீர் காசிம் டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் எங்களுடைய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவே நாட்டின் ஜனாதிபதி என்றார். මම පොරොන්දු වෙනවා ඩිසැම්බර් වෙනකොට සජිත් මහත්තයා ජනාධිපතිත් කරා. ඇතිනේ ඒ ටික දැන්. இன்றைக்கு தை 1 2026. எனக்கு எப்ப நீ எந்த டிசம்பரை சொன்னாருன்னு போலாங்கல்ல. இப்ப அது அப்படித்தான். ஒரு கட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அந்த மாதிரி தான் இது. ரைட். அப்படியே நாங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய வாழ்த்து செய்தியை தெரிவிக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா, 2026 புத்தாண்டு நமது தாய் நாட்டிற்கு ஒரு சவாலான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றிலிருந்து இந்த யதார்த்தத்தை தெளிவாக உணர்ந்து உணர்ச்சிகளை விட அறிவுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட நாம் அனைவரும் உறுதி பூண்டிருக்க வேண்டும். எதிர்பாராத மற்றும் பேரழிவு சூழ்நிலைக்கு பிறகு நாம் எதிர்கொண்ட பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் சவால்கள் இப்போது ஒரு புதிய பரிமாணத்திற்கு விரிவடைந்துள்ளது. இந்த சவால்களை ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மூலம் மட்டுமே சமாளிக்க முடியாது என்பது தெளிவாகிறது. எனவே தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஒத்துழைப்பு முன்பை விட இந்த நேரத்தில் மிகவும் அவசியமாகிவிட்டது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். விரக்தி அல்லது உதவியற்ற உணர்வால் இயக்கப்படும் செயலற்ற தன்மையால் நிலைமை மேம்படாது. அனைவரின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் அர்த்தமுள்ள மாற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த வருஷம் எதிர்கட்சி தலைவர்களுக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன். வேவா சுபா அழுத் அவருது வேவா. இப்ப ஜான்ஸ்டன் வேணும்னா இன்னும் காணாமா தேடிக்கிட்டு இருக்காங்க. 5 குழுக்கள் தேடுறாங்க, இன்னும் ஆளை காணும்.
அவர் இப்ப மரத்துல மாறி தெரிகிறாரு மேல குரல் தானே அவர். பல பேர் இப்படிதான் போலீஸுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு திரியிறானுகள். பொலிசுக்கு தெரியும் டில்சா. சரி, ஏன்னா இங்க இவ்வளவு இருக்காங்க தெரியும். நடக்கக்குள்ள திருவண்ணாமலையில பாக்கலையா, கன்னியாவில அது சரி. ஓ 10,000 ரூபாய்க்கு ஒரு ஓஎஸ்சி கையை நீட்டி இருக்கிறாரு. இது இருக்கு. அதான் சார் பாருங்க, அப்படியும் அவர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சோ இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் நடக்கணும், மக்களும் தெளிவடைங்க. உங்களுடைய ஜனாதிபதி உரிமைகளுக்காக அனுரகுமார நீங்கள் கிடைக்கலாம். திசாநாயக்காவே உங்களுக்கு கொண்ட சொல்லிக் கொள்றோம். 2வது வருஷத்துல நீங்க கால் வைக்க போறீங்க நவம்பர்ல. ஓ, இதுக்குள்ளேயும் நீங்க இன்னும் அது இதுன்னு சொல்லி என்ன சொல்ற கள்ளம்புலிஸ் விளையாடுற வேலையை விட்டு போட்டு நாட்டு ஓ, ஒழுங்கா கொண்டு போற வேலையை பாருங்க. நல்லதுகளை செய்யுங்க. இந்த தையிட்டியில நல்லது நடக்கட்டும். அந்த விகாரையில புத்த சிலை நிறுவற அந்த இதுகளை நிப்பாட்டினது போல அந்தந்த மக்கள் உரிமைகளை அனுபவிக்க விடுங்க. அந்த மக்கள் ஓ, அந்த மக்கள் இப்ப முஸ்லீம் மக்கள்னா அதுகள வழிபாடு அவங்களோட தனிப்பட்ட உரிமைகளுக்கு மரியாதை கொடுங்க. பௌத்த மக்கள்னா அதுகளுக்கு கொடுங்க. கிறிஸ்தவ மக்கள்னா இந்து நான் மக்கள்னா அதுகளுக்கு கொடுங்க. தமிழ் மக்கள்னா அவங்களோட கலை கலாச்சாரங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுங்க. நீங்க ஒரு நாட்டுல தலைவரா இருக்கிறீங்க. தொடக்க காலத்துல சிலது கஷ்டமா இருக்கும். ஆனா அதை நீங்க ஒரு அந்த அந்த மக்கள்ற மாண்புக்கு மதிப்போட நடந்து கொள்ளுங்க. நிச்சயமா. இப்ப நான் நினைக்கிறேன் டிசம்பர் 12ஆம் தேதி செய்யவிருந்த இலங்கையர் தினம் நினைக்கிறேன் இந்த வருடம் செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படலாம். அதுக்கு முதல் இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த 50 லட்சம் கொடுக்க இருக்கிறது. ஒரு 4,500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த 50 லட்சம் பணம் கொடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இப்ப இந்த ஜனவரில இருந்து முன்னெடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த விகாரை கோவில்கள் பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடிச்சு வச்சுட்டு அப்புறமா இந்த இலங்கையர் தினத்தை செய்யுங்க. நாங்களும் ஆவலா எதிர்பார்க்கிறோம். எல்லா மக்களும் ஆசையா இருக்காங்க. இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திட்டு இந்த இனங்களுக்கு இடையில இருக்கிற முருகல் நிலைகளை நல்லதா சுமூகமாக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உரிமை பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துட்டு நீங்க இலங்கையர் தினத்தை நடத்துங்க. நாங்களும் வாரோம். இலங்கையர் சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஸ்பேஸ் இல்லாம இலங்கையர் தினத்தை கொண்டாடவான்னு யாரு கொண்டாடுறது? அப்புறம் உண்மைதான். சோ பாப்போம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதா நடக்கட்டும். அரசாங்கம் முன்னெடுக்கிற நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக நல்ல விஷயங்கள்ல ஊழல் மோசடி இல்லாம நல்ல திட்டங்களை முன்வைத்து நினைக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றி அடையணும்னு நாங்களும் பிரார்த்திக்கணும். ஏன்னா அரசாங்கம் நல்ல திட்டங்களை வெற்றி அடைய செய்யத்தான் நாடு முன்னேறும். நாடு அடுத்த கட்டத்துக்கு போகும். நாடு அடுத்த கட்டத்துக்கு போனதான் நாட்டு மக்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். சோ நல்லதா பாசிட்டிவா நினைப்போம். காலப்பிடிச்சு இழுக்கிற வேலைகளை குறைச்சிட்டு அசிங்கமான விமர்சனங்களை குறைச்சிட்டு நாட்டை அபிவிருத்தி அடைச்சதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு எல்லாருமே இந்த வருஷத்துல இன்னையில இருந்து நாங்க எங்களுடைய பயணங்களை ஆரம்பிப்போம். அதே மாதிரி நாட்டு நடப்புல நானும் தமிழரசனும் எந்த நாளும் என்ன நடக்குங்கிறத அப்டேட்டை மக்களுக்கு இப்படி இருந்துகிட்டு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நிச்சயமா டெல்சான். அப்ப இன்றைக்கு நாட்டு நடப்பு எல்லாரும் புது வருட கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. அப்ப அதனால அதிகமா நாங்க உங்களோட உரையாடி கொண்டு வந்தா உங்களோட கொண்டாட்டங்கள் தடங்கள் ஏற்படலாம். அதனால நாங்க உங்களோட இருக்கணும்ன்றதுனால டெல்சான் நாங்க உங்களோட இருக்கணும்ன்றதுனால சொற்ப நேரம் என்றாலும் உங்களோட நாங்க இருந்துருவோம் என்ற நம்பிக்கையோட உங்களோட இணைஞ்சிட்டோம். இப்ப விடைபெற்றுக் கொள்றோம். ஒரே ஒரு விஷயம், நம்மளோட மோதிர பிள்ளையார் கோயில் பிரதம குருக்கள் நம்ம நிகழ்ச்சியோட நல்ல ஒரு ரசிகர் அவரை பிரதம குரு இது நேரம் கோல் எடுத்து இப்ப சொல்றாரு தமிழரச என்னடா கேட்டதா சொல்லுங்கள் தமிழரச அப்படின்னு சொல்றாரு. குருக்கள் சொல்லத்தான் ஞாபகம் வருது. இத்தாலியில அந்த அமில மருத்துவர்கள் OMI துறவர சபையினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு இலங்கை தமிழர் ஒரு ஆள் இருக்கிற ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இருக்கிறாருங்க. அவரும் நேற்று குறிப்பிட்டார், மிகவும் நீங்க லேசாக கதைக்கிறீங்க, நீங்க கதைக்கிறது எனக்கு உங்களோட ப்ரோக்ராம் மிஸ் பண்றதுலன்னு. அவரும் நேற்று டில்சானை அன்பாக கேட்டதாகவும் இந்த பையன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டிருந்தார். அந்த ஃபாதருக்கும் டில்சான் ஒருக்கா நன்றி சொல்லிருங்க. அவர் இத்தாலியில அவர் வந்து அந்த OMI துறவர சபையினுடைய அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர். அவர் வந்து மூதூர் பிரதேசத்தை சேர்ந்தவர். அவருக்கும் நாங்க நன்றிகளை கூறோம். இப்படி எத்தனை மத தலைவர்கள் எங்களை வழி நடத்துற இந்த குருக்கள் ஐயாவுக்கும் நன்றி. குருக்கள் ஐயா, நீங்க அன்போட கேட்டதுக்கு. அதனால இப்ப குருக்கள் ஐயா கேட்கிறார், இங்க ஃபாதர் கேட்கிறார், இப்ப மௌலவியும் எனக்கு தெரியும் அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனா அம்பிடியே சுமகத்த தேர்தல் கேட்பாரு. ஐயோ டெல்சான் கோமத நம்மள பற்றி நீங்க என்ன மத்தாப்பு சுத்த போறேன்.
சக்கரம் போட போறேன். ஓகே, பேபியோட வடிவா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, பை பை. ரைட், சந்தோஷமா இருங்க, சேஃபா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கலாம். God bless you everyone. நன்றி, வணக்கம். பாய் பாய்.